அர்ஜுன் தாஸ் வாய்ஸெல்லாம் கேட்டு நம்ம வாய்ஸை கேட்கணுன்னா குடும்பத்தான் இல்லை. இந்த பிரச்சனை சார், முடி வெட்டிங்க, பாட்டு எடுக்க வேணாவா? கைட்டு விட்டுருவாப்புல, தலையை ஓட விட்டீங்களே எப்படி? இன்னும் குவைட்டான இப்படி கை காமிச்சா டான்ஸா? நான் ஆடணுன்னா பிரியா மேடம் ஆடணும், அர்ஜுன் தாஸ் ஆடணும், எல்லாரும் ஆடணும். திடீர்னு ஒரு நாள் வெங்கட் பிரபு கூப்பிட்டாரு, மங்காத்தா படம் பண்ணுறோம், நீ அதில் இருக்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நைட்டு பயங்கரமாக பார்ட்டியெல்லாம் பண்ணிட்டோம். அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது. வணக்கம். முதல்ல எங்கள் டைரக்டர் நெல்சன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அர்ஜுன் தாஸ் வாய்ஸெல்லாம் கேட்டு நம்ம வாய்ஸை கேட்கணுன்னா குடும்பத்தான் இல்லை. 28 வருஷத்துக்கு முன்னாடி அஜித் சார் கூட நான் ஒரு குரூப் டான்ஸராக அவள் ஒரு வாழா படத்தில் ஆடியிருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம ஆதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, குட் பேட் அக்லி. தேங்க்யூ டார்லிங். இந்த வாய்ப்பு கொடுத்த ஆதிக்கு அப்பா எங்க ஃபாதர், தலை இல்லாமல் நீ இருக்க மாட்டீங்க அங்கிள். தேங்க்யூ வெரி மச். ஹரீஷ் ப்ரொடியூசர் சார் எல்லாருக்குமே தேங்க்யூ வெரி மச். ஏன்னா இது வந்து பெரிய ட்ரீம் தான். நம்ம ஒரு 4-5 படத்தில் நடிப்போம், ஆனால் அந்த பெரிய படத்தில் நடிக்கும்போது ஒரு ரீச் கிடைக்குது, பா பயங்கரங்க, மிராக்கள் தான். தியேட்டரெல்லாம் மிரண்டு போயிட்டேன் நான். ஒரு 2 சீன் தான் வந்தேன், பயங்கர கிளாப். தேங்க்யூ ஆதி. என்ன பிரச்சனை சார், முடி வெட்டிங்க, பாட்டு எடுக்க வேணாவா? கைட்டு விட்டுருவாப்புல, தயவு செஞ்சு முடி வளர்த்துருங்க. எல்லாருக்குமே நன்றி. ஜிவி டார்லிங் சூப்பர். நான் ஒன்று ஃபோன் பண்ணேன், ஆனால் இந்தமாரிலாம் ஆர்ஆர் பண்ணுவேன் நான் லைஃப்பில் எதிர்பார்க்கவே இல்லை. கொளுத்தி விட்டேன் தேட்டரில். நான் ஆதி கூட வந்து ஃபஸ்ட்டு படத்துலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம்ல டார்லிங், த்ரிஷாவில் நயன்தாரா, அதுலேயே என்னை நடிக்க கூப்பிட்டாங்க, பட் என்னால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கண்டினியூவாக மார்க் ஆண்டனி, இந்த படம், அடுத்த படமும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. கல்யாண் சார், உங்களை மிஸ் பண்ணிட்டேன் சார். நான் ஃபஸ்ட்டு டே 2 நாள் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன் சார், உங்களுக்காக கூப்பிடுவீங்கன்ட்டு. ஏன்னா அது எனக்கு 28 வருஷம் கனவு, அவர் கூட பின்னாடி ஆடினது. சரி, அடுத்ததில் பார்த்துடலாம் கண்டிப்பாக. தேங்க்யூ, எல்லாருக்குமே தேங்க்யூ. அர்ஜுன் தாஸ் சார், தலையை ஓட விட்டீங்களே எப்படி? இன்னும் குவைட்டான இப்படி கை காமிச்சா எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் சார் உங்களுது, சூப்பராக இருந்தது. என் தலைவன் கூட போட்டி போட்டு நடிச்சிருக்கீங்க, செம்ம மேட்ரு. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் நன்றி. சுரேஷ் சந்திரா சார் ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ வெரி மச். என்ன பண்ணோம்? டான்ஸா? ஐயோ வேணாம். நான் ஆடணுன்னா பிரியா மேடம் ஆடணும், அர்ஜுன் தாஸ் ஆடணும், எல்லாரும் ஆடணும். புரியுதா? எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல அஜித் சாருக்கு நன்றி சொல்லணும். 18 இயர்ஸ் கழித்து சார் கூட ஒர்க் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடச்சிது. அதே மாதிரி அத்தனை வருஷம் வந்து சுரேஷ் சந்திரா சாரோட ரிங்டோன் வந்து கனவெல்லாம் பழிக்கிறதே தான் இருக்கும். ஸோ அவர் சொல்வார், என் ரிங்டோன் வச்சது கடைசியாக பலன் கிடச்சிச்சுப்பா அப்படின்னாரு. ஸோ அதுவும் இப்படி ஒரு பிளாக் பஸ்டர் படத்தில் வந்து அசோசியேட் ஆகி அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டை நோக்கி போயிட்டுருக்குன்ற போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஆல் தேங்க்ஸ் டு அஜித் சார். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆதிக் இல்லைனா இது நடந்திருக்காது. ஆதிக்கோட வந்து இது எனக்கு ஒரு ஹேட்ரிக்கு. த்ரிஷா நயன்தாரா, மார்க் ஆண்டனி, குட் பேட் அக்லி. ஸோ 3 படமாக ஒரு காம்பினேஷன், டைரக்டர் கம்போசர் காம்பினேஷனாக ஒரு 3மே பிளாக் பஸ்டர் ஃபிலிம்ஸு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பயங்கர ஹாப்பியான படங்கள். ஸோ தேங்க்ஸ் ஆதிக். ஏதோ ஒரு டெஸ்டினி 2013லேருந்து அவரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒரு 13 வருஷம் வந்து சேர்ந்து பயணிச்சிட்ருக்கோம். ஸோ கங்க்ராட்ஸ் டு யூ, யுவர் ஃபாதர், யுவர் ஃபேமிலி அண்ட் எப்படி சொல்கிறது, தேங்க்யூ. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் ரவி சார், நவீன் சார், உங்கள் ஃபஸ்ட்டு படம் சென்டிமெண்ட்டாக ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகிடுச்சு. ஏன்னா தெலுங்குல ஸ்ரீமந்த்ரு பெரிய பிளாக் பஸ்டர், இப்போ தமிழ்லேயும் ஒரு பிளாக் பஸ்டர். ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய என்ட்ரி வித் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஸ்டார்ஸ் இன் சவுத். ஸோ a great entry for you. Best wishes to you, sir. And thanks to all the team. என்னோட மியூசிஷியன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக என்னுடைய சவுண்ட் இன்ஜினியர் ஜோசன், என்னோட மியூசிக் ப்ரொடியூசர் ஜோசன், அப்புறம் என்னோட ப்ரோக்ராமர்ஸ் எல்லாருக்குமே, லிரிக்ஸ் ரைட்டர்ஸ், சிங்கர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ். பிகாஸ் இது என்னோட ஒர்க் ஒண்டி இல்லை, இது எனக்கு ஒரு பெரிய டீமே இருக்கிறாங்க. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50-60 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் சினிமாட்டோகிராஃபர் அபிநந்தன்,
நன்றி. எடிட்டர் விஜய், ஆர்ட் டைரக்டர், அப்புறம் நம்ம கல்யாண் சார், தேங்க்ஸ் சார், அசார், தேங்க்யூ. அப்புறம் ஆதிக்கோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஹரிஷ் அண்ட் தட் ஹோல் டீம், அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். அப்புறம் ஆல் தி ஆக்டர்ஸ் ஹியர் ஹூவ் டன் ரியலி வெல், தேங்க்யூ ஆல். பிரசன்னா சார், பிரியா, அர்ஜுன், and then all the actors here, and thank you all. And audience-க்கு ஒரு பெரிய நன்றி. இந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆயிருக்கு, இவ்வளோ பெரிய கலெக்ஷன்ஸ் இந்தியாவில் ஒன்றியில், மலேசியாவில் வந்து ரெக்கார்ட் நம்பர்ஸ் பண்ணிகிட்ருக்கு, ஸ்ரீலங்காவில் சூப்பராக பண்ணிகிட்ருக்கு, எல்லா இடத்துலையுமே சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ தேங்க்ஸ் டு தி ஆடியன்ஸ் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் அ பிளாக் பஸ்டர். தேங்க்யூ. பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு வெற்றிக்கு அப்புறம் சந்திக்கிறதுல ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. நான் இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல பதிவு பண்ண மாதிரி அஜித் சார் கூட ஒர்க் பண்ணணுன்றது எனக்கு ஒரு பல வருஷ கனவு. நான் காலேஜில் படிக்கும்போது சினிமாவுக்கு வரணுங்கிற ஆசை வரதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அஜித் சார். அவரோட படங்கள் பார்த்து அவர் மாதிரி தாடி வளர்க்கணும், அவர் மாதிரி நடித்து பார்க்கணுன்னு முயற்சி பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு இந்த மேடையில் நிற்கிறேன்றது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. மங்காத்தா படம் அனௌன்ஸ் பண்ண டைமில் திடீர்னு ஒரு நாள் வெங்கட் பிரபு கூப்பிட்டாரு. அப்போ தான் நான் எங்கேயோ வெளியூர்லேருந்து வந்து சென்னையில் லேண்ட் ஆகிருந்தேன். ஏர்போர்ட்டில் மச்சி நேராக இங்கே வந்துரு அப்படின்னு நேராக போனோம். மங்காத்தா படம் பண்ணுறோம், நீ அதில் இருக்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நைட்டு பயங்கரமாக பார்ட்டியெல்லாம் பண்ணிட்டோம். அப்புறம் என்னாச்சுன்னு தெரில, ஃபார் சம் ரீசன் ஐ குடன்ட் பி பார்ட் ஆஃப் தட் ஃபிலிம். அப்போத்துலேருந்து ஆல்மோஸ்ட் அஜித் சாரோட ஒவ்வொரு படம் அனௌன்ஸ் பண்ணும்போதும் அதில் நான் இருக்கிற மாதிரி வந்து கை கெட்டுற தூரத்தில் வந்து அது அப்படியே காணாமல் போயிட்டே இருந்தது. எனக்காக ஒவ்வொரு தடவையும் அதை மிஸ் ஆகும்போது என்னை விட அதிகமாக சுரேஷ் சார் வருத்தப்பட்டிருக்காரு. அவரை விட அதிகமாக அஜித் சார் ஃபேன்ஸ் நிறைய பேர் நான் அந்த படத்தில் இருக்கணும்னு எனக்காக பேசியிருக்காங்க, வாழ்த்திருக்காங்க. இன்னைக்கு அந்த கனவு நடந்திருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் அஜித் சாரை இந்த படத்தோட செட்டில் மீட் பண்ணும்போது நான் அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சி போகும்போது அவர் என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னது, எத்தனை வருஷமாக தள்ளி போயிட்டு இருக்குல்ல, ஃபைனலி we are working togetherன்னு சொல்லி ஒரு ஹக் பண்ணார். அந்த ஒரு ஹக் போதும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் செட்டில் மீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் குட் மார்னிங் அண்ட் ஹக். இதை விட எனக்கு செரிஷ் பண்ணுறதுக்கு வேற எதுவுமே தேவைப்படலை, வேற எதுவுமே பெருசு இல்லை. ஆதிக், தேங்க்யூ ஃபார் திஸ் மேக்கிங் மை ட்ரீம் கம் ட்ரூ. ஆதிக் எனக்கு கால் பண்ண உடனே என்னவா இருந்தாலும் சரி இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ஆதிக் கிட்ட பேசினேன். அவரை பற்றி சொல்லணும்னா எனக்கு கடைசி வரைக்கும் ஆதிக்கோட ஃபில்ம் மேக்கிங்கை புரிஞ்சிக்கவே முடியல. டவுட்லேயே தான் இருந்தேன் நான். என்னையா எடுக்கிறீங்க, எனக்கு ஹீ இஸ் நாட் அ கன்வென்ஷனல் ஃபில்ம் மேக்கர். ஒரு சீன் இப்படி தான் எடுப்பாங்கன்ற ஒரு ரெகுலர் ஃபார்மேட் இருக்கும்ல, அது எதுவுமே ஆதிக்கிட்ட இருக்காது. என்ன எடுக்க போறாருன்னு தெரியாது, எப்படி மாற்ற போறாருன்னு தெரியாது. ஸ்பாட்டில் திடீர்னு டைரக்ட் ஆக்சுவலாக அந்த க்ரூஸில் இருக்கும்போது நான் எனக்கு ஒர்க் இல்லைன்னு தூங்கிட்டு இருந்தேன் ரூமில். திடீர்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து, சார் வாங்க காஸ்டியூம் போடுங்க, ஷார்ட் ரெடி பண்ணு. என்னையா ஷார்ட் அப்படின்னா வாங்க சொல்கிறோம்னு சொல்லி கூப்பிட்டு போய் அந்த பொண்ணை பக்கத்தில் நிறுத்தி திடீர்னு அந்த புன்னகையரசி டைலாக்லாம் சொல்ல சொன்னார். எனக்கு ஒன்றுமே புரியல. என்னையா இது டைலாக்னு எனக்கு சுத்தமாக ஈடுபாடே இல்லாமல் தான் சொன்னேன். அப்போ வந்து டைலாகு புன்னகையரசிக்கு தெரியாமல் பண்ணோம்ல அப்படின்னு இருந்தது, அது வேற பயம். அப்புறம் டப்பிங்கில் அவங்க அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்டு புன்னகையரசிட்ட கேட்டுட்டு மாற்றிக்கிறேன் ஏதோ டைலாக் மாற்றினேன். கடைசி வரைக்கும் எனக்கு புரியாமையே நடிச்ச ஒரு படம். ஆனால் ஆதிக், தேங்க்யூ ஸோ மச். ஹேட் அ கிரேட் டைம். ஒவ்வொருத்தர் கூடயும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய டைம் கிடச்சிது. ஒவ்வொருத்தராக பேர் எடுத்து நான் இப்போது சொல்லலை டைமுக்காக. பட் இந்த படத்தோட சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு நடிகரும் சரி, நடிகைகளும் சரி, டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஹிட் ஆக்குன ரசிகர்களுக்கு பெரிய நன்றி. ஏன்னா ஒவ்வொரு ஷாட்டும் நான் போகும்போது நான் தான் அஜித் சாரோட பெரிய ஃபேன் அப்படின்ற ஒரு இருமாப்பில் போனால் ஆதிக் வந்து அதெல்லாம் தவிடு பொடியாக்கி ஒவ்வொரு ஷாட் வைக்கும்போதும் இன்னைக்கு தியேட்டரில் என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கோ ஷாட் முடிஞ்சோடனே ஆதிக்கும் ஒரு அசோசியேட் ஹரிஷும் விசில் அடித்து கைத்தட்டி தியேட்டரில் என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குமோ அதை அங்கேயே காமிச்சிருவாங்க. அப்படி ரசித்து ஒவ்வொரு ஷாட்டும் ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்து வச்சு அவருக்காக செலிப்ரேட் பண்ணது. இன்னைக்கு அந்த செலிப்ரேஷன் எல்லாம் தியேட்டரில் பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆதிக், அடுத்த படம் நம்ம பண்ணோன்னா உங்கள் கதையை புரிஞ்சுக்கிட்டு நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். Thank you so much for the wonderful opportunity. Maitri Movie Makers, welcome to Tamil cinema. And
இன்னும் நிறைய 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 பெரிய வெற்றிகளை நீங்கள் தமிழ் சினிமாவுக்கும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரிவன். நன்றி. தேங்க்யூ. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது.